நம்ம உலகம் முழுக்க பல நகரங்கள் வளர்ச்சிக்காக பெயர் பெற்றிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரத்துக்குள் இருக்கிற ஒரு பகுதி கென்சிங்டன், மனிதன் தன் உயிருடன் இருந்தும் உயிரில்லாமல் வாழும் இடம். இதுவே இன்றைய நம் டாக்குமெண்ட்ரியின் தலைப்பு, போதை உலகம் கென்சிங்டன். ஒரு காலத்தில் தொழிற்சாலைகள் நிறைந்த, வேலை வாய்ப்புகள் பெருகிய அமைதியான இடமாக இது திகழ்ந்தது. ஆனால் இன்று அதன் முகம் முற்றிலும் மாறிவிட்டது. 1960களுக்கு பிறகு தொழிற்சாலைகள் மூடப்பட, வேலை வாய்ப்புகள் குறைந்து வறுமை தலைவிரித்தாடியது. இதன் விளைவாக குற்றம் பெருகி போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்தது. அமைதி நிறைந்த பகுதி இருண்ட உலகமாக உருமாறியது. இன்று கென்சிங்டன் உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி போதைப் பொருள் சந்தையாக அறியப்படுகிறது. அமெரிக்காவின் ஃபென்டானில் நெருக்கடியின் மையமாக இது விளங்குகிறது. இங்கு போதைப் பொருள் வர்த்தகம் பகிரங்கமாக நடைபெறுகிறது. கென்சிங்டன் தெருக்களில் ஃபென்டானில், ஹெராயின், மெத், கிராக் போன்ற கொடிய போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கின்றன. இவை மனித உயிர்களை மெல்ல மெல்ல கொல்லும் விஷங்கள். இங்கு போதைப் பொருள் விற்பனை ஒரு சாதாரணமாக நிகழ்வாகிவிட்டது. குதிரைகளுக்கு பயன்படுத்தப்படும் சைலசைன் என்ற மயக்க மருந்து கூட இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது போதைப் பொருட்களுடன் கலந்து பயன்படுத்தப்பட்டு அதன் வீரியத்தை அதிகரிக்கிறது. இதன் விளைவுகள் மிகவும் மோசமானவை. ஒரு சிறிய பிளாஸ்டிக் பையில் அடைக்கப்பட்ட போதைப் பொருள் வெறும் $8களுக்கு கிடைக்கிறது. இது பலரையும் எளிதில் போதைக்கு அடிமையாக்கும் ஒரு காரணமாக அமைகிறது. விலை மலிவாக இருப்பதால் பலரும் இதை நாடுகின்றனர். புதியவர்களை அடிமையாக்க போதைப் பொருள் விற்பனையாளர்கள் இலவச மாதிரிகளை கூட வழங்குகிறார்கள். ஒரு முறை சுவைத்தால் அதிலிருந்து மீள்வது மிகவும் கடினம். இது ஒரு கொடிய வலையில் சிக்க வைக்கும் தந்திரம். போதைப் பொருள் விற்பனையாளர்கள் பகிரங்கமாக தெருக்களில் வியாபாரம் செய்கிறார்கள். எந்தவித அச்சமும் இன்றி மக்கள் நடமாடும் இடங்களிலேயே இந்த வர்த்தகம் நடைபெறுகிறது. இது அப்பகுதியின் சீரழிவை அப்பட்டமாக காட்டுகிறது. கென்சிங்டன் அவென்யூவில் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஜோம்பிஸ் போல காட்சியளிக்கின்றனர். அவர்கள் உயிரற்ற உடல்களாக உணர்வற்ற நிலையில் அலைகிறார்கள். இது காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு காட்சி. சிலர் நின்றபடியே தூங்குகிறார்கள், சிலர் தரையில் விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களின் உடல்கள் கட்டுப்பாடற்று அசைந்து ஒருவித மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. இது போதைப் பொருளின் கோரமான விளைவு. சிலர் ஊசி மூலம் போதைப் பொருளை ஏற்றிக்கொண்டு தள்ளாடுகிறார்கள். அவர்களின் கண்கள் வெறுமையாகவும் உயிரற்ற முகங்களுடனும் காணப்படுகின்றன. மனிதர்கள் தங்கள் சுயத்தை இழந்து வெறும் நிழல்களாக வாழ்கிறார்கள். இப்பகுதி ஜோம்பீஸ் நகரம் அல்லது வாழும் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மனிதர்கள் தங்கள் வாழ்வின் அர்த்தத்தை இழந்து போதைக்கு அடிமையாகி ஒருவித மரணத்தை நோக்கி நகர்கிறார்கள். இது ஒரு சமூக அவலம். சைலசைன் கலந்த ஃபென்டானில் உடலை உள்ளிருந்து அழித்து தோலில் புண்களை ஏற்படுத்துகிறது. இந்த புண்கள் ஆறாமல் உடலை மெல்ல மெல்ல சிதைக்கின்றன. இது போதைப் பொருளின் கொடூரமான பக்க விளைவு. கைகளிலும் கால்களிலும் ஆறாத பெரிய புண்கள் மற்றும் அழுகிய சதை காணப்படுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் உயிருடன் இருந்தாலும் மெதுவாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. தெருக்களில் ஊசிகள், போதைப் பொருள் பைகள், காய்ந்த இரத்தம் சிதறி கிடக்கின்றன. இது அப்பகுதியின் சுகாதாரமற்ற நிலையை வெளிப்படுத்துகிறது. நோய் பரவும் அபாயம் இங்கு மிக அதிகம். மக்கள் அங்கே சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள், போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு திறந்தவெளி கழிப்பறை போலவும் படுக்கையறை போலவும் மாறிவிட்டது. மனித மாண்பு இங்கு கேள்விக்குறியாகிறது. சமூக அமைப்புகள் தினமும் சுத்தம் செய்து நாலோக்சோன் மருந்துகளை வழங்கி உயிர்களை காப்பாற்றுகின்றன. இந்த மருந்து போதைப் பொருள் அதிகப்படியான அளவினால் ஏற்படும் மரணங்களை தடுக்க உதவுகிறது. அவர்களின் பணி பாராட்டத்தக்கது. தினமும் பலர் போதைப் பொருள் அதிகப்படியான அளவினால் உயிரிழக்கின்றனர். இது ஒரு தொடர் சோகமாக கென்சிங்டனில் அரங்கேறுகிறது. ஒவ்வொரு நாளும் பல குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழக்கின்றன. பொதுமக்கள் பயந்து இப்பகுதிக்கு செல்ல அஞ்சுகின்றனர். இது ஒரு வாழும் கல்லறை போல உள்ளது. இங்கு மனிதர்கள் தங்கள் வாழ்வின் கடைசி அத்தியாயத்தை எழுதுகிறார்கள். போதைக்கு அடிமையானவர்கள் ஒரு காலத்தில் சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள். அவர்களுக்கும் கனவுகள், ஆசைகள், குடும்பம் என அனைத்தும் இருந்தன. ஆனால் இன்று அவர்கள் அனைத்தையும் இழந்துவிட்டனர். வேலை இழப்பு, மன அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள் போன்ற காரணங்களால் பலர் போதைக்கு அடிமையாகியுள்ளனர்.
ஒருமுறை போதைக்கு அடிமையானால் அதிலிருந்து மீள்வது மிகவும் கடினம். இது ஒரு கொடிய சுழற்சி. அவர்களுக்கு அடுத்த டோஸ் மட்டுமே தேவை. அன்பு, உறவு, எதிர்காலம் போன்றவற்றை அவர்கள் மறந்துவிட்டனர். போதைப் பொருள் அவர்களின் வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக மாறிவிட்டது. இது ஒரு துயரமான நிலை. கென்சிங்டன் குற்றங்கள், விபச்சாரம், கொள்ளை போன்றவற்றுக்கும் புகலிடமாக மாறியுள்ளது. போதைப் பொருள் வர்த்தகம் ஒரு ட்ரக் எகானமியாக செயல்படுகிறது. இது ஒரு இருண்ட பொருளாதார சங்கிலி. அமெரிக்க அரசு பலமுறை சுத்தம் செய்ய முயன்றாலும் போதைப் பொருள் வர்த்தகம் ஹைட்ரா போல மீண்டும் வளர்கிறது. ஒரு தலையை வெட்டினால் பல தலைகள் முளைப்பது போல இந்த வர்த்தகம் பெருகிக்கொண்டே செல்கிறது. கென்சிங்டன் மனித இனத்தின் தோல்வியின் சாட்சியாகவும் தவறிவிட்ட மனிதர்களை மீட்டெடுக்காத சமூகத்தின் பிரதிபலிப்பாகவும் உள்ளது. இது ஒரு சமூகத்தின் கூட்டு பொறுப்பின்மையை காட்டுகிறது. இந்த அவல நிலைக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கவும், அடிமையானவர்களை மீட்கவும், சமூக மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்தவும் உடனடி நடவடிக்கை தேவை. இல்லையெனில் கென்சிங்டன் போன்ற பகுதிகள் மேலும் பெருகும். லென்ஸ் வியூ, பியாண்ட் தி ஸ்பாட்லைட்ஸ்.